இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல நம்ம 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 நிறைய இடத்துக்கு போறோம், நிறைய மீட்டிங்ஸ் கேட்கிறோம், யூடியூப்ல ஏகப்பட்ட செய்திகள் நம்மளுடைய காதுகளுக்கு வருது. ஓகேங்களா? எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு நம்மளால டிசைன் பண்ண முடியாம எல்லாமே பைபிள்ல தானே பேசுறாங்க, சரி எல்லாத்தையும் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய காரியங்கள் எடுத்திருக்காங்க. எடுத்தது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை தவிர மற்ற காரியங்கள் எல்லாமே உள்ளால போக ஆரம்பிக்குது. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம நம்ம கேட்கறது கள்ள போதகர்களுடைய சத்தியம் கேட்கிறோமா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், இவங்க நல்லா தானே ப்ரீச் பண்றாங்க, இவங்களோட மீட்டிங்ல பயங்கரமா ஹீலிங் நடக்குது, இவங்களோட மீட்டிங்ல எல்லாம் அப்படி மக்கள்லாம் அப்படி அப்படி அந்த அபிஷேகத்துல நிரம்பி கீழே விடுறாங்களே, அப்ப இவர் பேசுறது கரெக்டா தானே இருக்கும். இல்லைங்களா? நீங்க வெளியில நடக்கிற கிரியைகளை வச்சு எப்பொழுதுமே முடிவு பண்ணக்கூடாது. தேவன் அவர்கள் மூலமாக தான் பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. கிருபையின் வரங்கள் வேற. கிருபையின் வரங்கள் ஒருவேளை அந்த ஊழியக்காரர் ஒரு பாவத்துல இருந்தாலும் அந்த வரங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கும். இல்லைங்களா? அந்த வரங்கள் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய பணி, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியம். அந்த கிஃப்ட் ஆபரேட் ஆகி இந்த ஆத்மா வருதோ இல்லையோ, ஆனா அவருடைய வரத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருப்பார். சோ அந்த வரத்தை பேஸ் பண்ணி அந்த கடக்கிற அந்த காரியங்களை பார்த்து அவங்க பேசுறது எல்லாமே கரெக்டா இல்லையா நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம மெயினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நான் கேட்கிற சத்தியம், அதாவது இன்னைக்கு நானே உங்ககிட்ட பேசினாலும் அது வேதத்தின் படி தேவன் சொல்ற காரியங்களின் படி இருக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு கடைசி காலத்துல உள்ள அதாவது இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாமே வேதத்துல இருந்து தான் வருவாங்க. ஆனா அதை கரெக்டாக டிசைன் பண்ணிருக்கிறாங்களா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? am I listening to a false teachings or false teachers? ஓகேங்களா? நான் நிறைய டீச்சிங் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நிறைய போதகர்கள் பேசுறதுலாம் நம்ம கேட்கிறோம். அது கேட்கறது கரெக்டா தான், அதை அவங்க பேசுறது கரெக்டா இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? இது வேதத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு நம்ம கடந்து செல்லலாம். இதை குறித்து நிறைய இடத்துல போட்டிருக்கு. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவே கடைசி காலத்தின் அடையாளத்தில் முதலாவது சொல்றது, ஒருவனும் உங்களை வஞ்சித்து போடாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா வஞ்சனைங்கிறது ஒருத்தன் உங்களுக்கு உங்க கையில ஒரு பீர் பாட்டில குடிச்சு நீங்க குடிங்க, அதாவது அது கோக்குன்னு சொல்லி உங்களை குடிக்க வச்சிருவான், நீங்க ஏமாந்து குடிச்சிருவீங்க, அது பேர் வஞ்சகம். அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது. ஓகேங்களா? அந்த மாதிரி டிசெப்ஷன் இனிமேட் நடக்காது. சபைக்குள்ள மேடை ஏறி புல்பிட்ல நின்று வேதத்தை திறந்து வேதத்தை தவறாக பிரசங்கிக்கும் பொழுதுதான் மக்கள் அதுலதான் ஏமாந்து போவாங்களே தவிர, முந்தி காமிக்கிற அந்த வெளியரங்கமாக நடக்கின்ற அந்த டிசெப்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு பிசாசுல அந்த சின்னதா, அதாவது இந்த லாலிபாப்பை காமிச்சு ஏமாத்துறக்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப சபைக்குள்ள வந்துட்டான், வேதத்தை புரட்டுறவர்களையும் எழுப்பிட்டான். அதன் மூலமாக தான் கடைசி காலத்தை சந்ததியை அவன் கெடுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த கடைசி காலத்துல நடக்க போற ஒரு மிகப்பெரிய காரியம் இதுதான். அன்னைக்கு ஒரு தேவ மனிதன் இவ்வாறாக சொல்லிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? கடைசியில ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். ஓகேங்களா? ஒரு பயங்கர உலக தழுவிய ஒரு எழுப்புதல். ஆனா அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி, இந்த ரியல் ரிவைவல் ஆஃப் காட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் ரிவைவல் நடக்கும். ஓகேங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் ஆண்டவர் என்னோட இடைப்படும் பொழுதும் இதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா! இது உண்மைதான். There would be a fake revival. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் ரிவைவல் பயங்கரமா வரும். இந்த ஃபேக் டீச்சர்ஸ் மூலமாக, இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக ஒரு ஃபேக் ரிவைவல் பயங்கரமா வரும். எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க பயங்கரமா ரிவைவல் வந்துருச்சு, அங்க பார்த்து அங்க ரிவைவல், இங்க பார்த்தா அங்க ரிவைவல். கடைசியில பார்த்தா அது ஒரு ஃபேக். ஆண்டவருடைய ரிவைவல் தனிப்பட்ட முறையில தெரியும். ஆனா இந்த கடைசி காலத்துல உள்ள ரிவைவல், இட் would be a very secret revival. End time revival is a secret revival. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பெருசா ரிவைவல் வரோம், எல்லா தேசமே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சர்ச்சை கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம அப்ப ஆண்டவருக்குள்ள வந்துலாம் நினைச்சிட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த டிசெப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நிறைய இடத்துல வேதத்துல போட்டிருக்கு எப்படி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணலான்னு. குறிப்பாக பவுல் இன்னைக்கு தெஸ்லோனியனுக்கு எழுதும் பொழுது, அந்த தெஸ்லோனிய பட்டணத்திலையும் அந்த காலத்திலேயே ஃபால்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. வேதத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்தை தவறாக எடுத்து பேசுறவங்க. வசனம் இப்படி இருக்கும், அந்த வசனத்தை அவங்களுக்கு சாதகம் மாதிரி அல்லது உலகத்துக்கு சாதகம் மாதிரி கொஞ்சம் அப்படி மக்களை அப்படியே சுகர் கோட்டிங் பண்ணி அப்படி கொண்டு போற மாதிரியே தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பவுல் தெஸ்லோனியர்களுக்கு தெளிவாக எழுதுறாரு. குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் தெஸ்லோனியன்ஸ்
2:4 இந்த 6 வரைக்கும் நீங்க நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். நான் வேணா குயிக்கா நான் வாசிக்கிறேன். 1 Thessalonians 2:4-6. But as we have been approved by God to be entrusted with the gospel, even so we speak not as a pleasing men. மனுஷனை ப்ளீஸ் பண்ணாத மாதிரி பேசணும். But God who tests our heart, for neither at any time did we use flattering words. அப்படியே நம்மள அப்படி இந்த ஜிமிக்கான அப்படியே என்ன இப்ப இந்த சர்ச்செல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னன்னா பேசி உங்களை மயக்கணும்னு அவசியமே கிடையாது. க்ளோக் ஃபார் கவர்ச்சியஸ்னஸ், பொருள் ஆசை, ஓகேங்களா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். இப்படி இந்த மாதிரி ஃபிளாட்டரிங் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க. ப்ளீசிங் மென்ன ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மனுஷனுடைய அப்ரூவலை அவங்க சீக் பண்ணுவாங்க. nor did we seek glory from men, either from you or from others, when we might have been demands as apostle. இது வந்து ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னு சிம்பிளா இதோட பாயிண்ட் பை பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவங்களோட டீச்சிங் ஃபர்ஸ்ட் எரரா இருக்கும், ஓகேங்களா. செகண்ட் வந்து அவங்களோட மோட்டிவ் வந்து தப்பான மோட்டிவா இருக்கும், ஓகேங்களா. அவங்களோட அதாவது இந்த டீச் பண்றவங்களோட மோட்டிவ் என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், ஓகேங்களா, நான் நல்ல பெரிய ஆளா இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும், நான் உயர்வாக காமிக்கப்படணும், எனக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி நான் காமிச்சுக்கணும். அந்த மோட்டிவ், ராங் மோட்டிவ் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு டிசெப்டிவ் வேஸ், மக்களை ஏமாத்துற விதமாரி இவங்க பேசுவாங்க, ஓகேங்களா. அதாவது அவங்க பேசும் பொழுது வசனத்துல இருந்தா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அது ஏமாத்துற மாதிரி இருக்கும். சரி, இது ஏமாத்துறது எப்படி இருக்கும், ஓகேங்களா? எப்படி ஏமாத்துறது மாதிரி இருக்குன்னா, மேன் பிளீசிங் வே. இதுதாங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதனை பிளீஸ் பண்ற மாதிரியே பிரசங்கம் இருக்கும். அவங்களோட பாவத்தை குறிச்சு பேச மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. அவன் என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க சபையில இருந்து உட்காந்துக்குவாங்க, ஆண்டவர் அன்பானவர், உங்களை எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மேனை ப்ளீஸ் பண்ற மாதிரியே, ஓகேங்களா, தப்பை நம்ம சுத்தி காமிக்காம அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு அதுக்குள்ள பாரம் இருக்காது. அவங்களுடைய சரீரம் பெரிய திருப்தி அடையணும், அதுக்குதான் அவங்களுடைய பாரமாவே இருக்கும், ஓகேங்களா. வேர்ட்ஸ் ஆஃப் ஃபிளாட்டரி, பயங்கரமான அந்த எமோஷனல் ஸ்பீச், அப்படியே இந்த பேசினா அப்படி தெரிச்சு அப்படி ஓடுவாங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு இதா இருக்கும், நீங்களா. அப்படி பேசும்போது அப்படி உணர்ச்சி வசம் பயங்கர பொங்கியில நிற்பாங்க. சில இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பேசுவாங்க, அவங்க பேசும்போதே அப்படியே இது பண்ணுவாங்க. நான் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல வாசிக்கும் பொழுது ஹிட்லர் பேசும் பொழுதே மக்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அடுத்த செகண்டே ஆர்மிக்குள்ள வந்துருவாங்க. நான் தேசத்துக்காக செத்துருவேன், நான் தேசத்துக்காக, நான் அவருக்காக நிற்பேன் அப்படின்னு அந்த உணர்ச்சி வசம், அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஃபிளாட்டரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களோட வார்த்தை வந்து கிரீடி, உலக பிரகாரமான பேராசைகளை கொண்டு வருவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, ஆண்டவர் உங்களை அது தருவாரு, பெங்களா தருவாரு, கார் தருவாரு, ஒரு கார் பத்தாதுன்னா 4 கார் தருவாரு, அது தருவாரு. இது அந்த கிரீடி, உலகத்தோட கிரீடியை அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் they seek glory from people, ஓகேங்களா. மனுஷங்க வந்து அவங்களை கனப்படுத்தணும்னு நினைப்பாங்க. எங்க போனாலும் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மனுஷங்க கொடுக்கணும். அப்பந்தான் அதாவது அந்த ஊழியக்காரங்க வந்து எங்க போனாலும் என்னை கனப்படுத்தணும். ஒரு மீட்டிங்ல போயிட்டாங்க, அல்லது ஒரு சின்ன ஒரு ஆர்டினரி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அங்க அவங்களை யாரும் மதிக்கலைன்னா அவருக்கு உடனே கோவம் வந்துடும். எப்படி என்னை மதிக்காம போகலாம், எப்படி என்ன ஸ்டேஜ்ல உட்கார வைக்காம போகலாம், எப்படி என்ன பேச விடாம ஆக்கலாம். சோ இது எல்லாமே சைன்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. சோ இது வந்து பவுல் இந்த 1 Thessalonians chapter 2 4-6 ஃபால்ஸ் டீச்சர்ஸோட இதெல்லாம் வச்சு நீ கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. சரி, இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் கேட்கிறோம், ஓகேங்களா. குறிப்பாக இன்னைக்கு இந்த யூடியூப் டெக்னாலஜி வந்ததுல இருந்து, இன்டர்நெட் டெக்னாலஜில வந்து நம்ம வந்து எங்கேயுமே இப்ப மீட்டிங் முடியாத வால் போஸ்டரை தேடி அங்கங்க மீட்டிங் நடக்கும். அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு லீவ் எடுத்துலாம் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ தட் வாஸ் மச் பெட்டர். இன்னைக்கு வந்து இட் வாஸ் இன் த ஹேண்ட். நம்ம ஸ்க்ரால் பண்ணாலே ஏகப்பட்ட சர்மன்ஸை பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் டாபிக்னு எடுத்தாலே அந்த டாபிக்ல ஆயிரக்கணக்கான சர்மன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. பட் எவ்ரிதிங் வந்து, அதாவது எல்லாமே கரெக்ட்னு நம்ம வந்து எப்படி நம்ம கெஸ் பண்றது? அதனாலதான் நாம முதலாவது வேதத்தை அறிந்திருக்கிற வேண்டும், ஓகேங்களா. வேதத்தை அறியாதவர்களை தான் அவங்க வந்து ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. இந்த கடைசி நாட்கள் ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு வேத வசனம் என்ன சொல்லுது, இவங்க சொல்றது கரெக்டா, வசனத்தின் படி இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. இஃப் தே ஆர் நாட் அலைன்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஓகேங்களா, கொஞ்சம் உலகம் கலந்திருக்கு, உலகத்தோடைய ஆசைகளை கொண்டு வராங்க, அது கொண்டு வராங்க, இது கொண்டு வராங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, then you would easily understand they are not from God, they are from the Satan. கிளீன் அவ சொல்லலாம், அவங்க வந்து புல்பிட்டு அவங்க நின்று பேசினாலும் சரி, they are not from God,
they are from Satan. The false teachers are the product of Satan, not from God. ஓகேங்களா? ஒரு காலத்துல அவங்க ஆண்டவருக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல லூப் ஹோல் குட்டதுனால பிசாசு அவங்களுக்குள்ள பூந்ததே அவங்களுக்கு தெரியாமல் அவங்களை பிசாசு தான் பயன்படுத்திட்டு இருப்பானே தவிர தேவன் பயன்படுத்த மாட்டார். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்வேன். தென் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் இவங்கெல்லாம் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தான். நான் கேட்கறதெல்லாம் ஃபால்ஸ் டீச்சிங்கா அல்லது டீச்சர்ஸான்னு கேட்கலாம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? Does he or she teach on scripture? வேதத்துல இருந்து அந்த வேதத்தின் சாராம்சங்களை ஒரு எழுத்து மாறாமல் பிரசங்கம் பண்றாங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி அவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னா மக்களுக்கு ஏத்த மாதிரி, மக்களுக்கு எது பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ராமிசஸ மட்டும், நல்ல குட் வேர்சஸ மட்டும் எடுத்து அதை பேஸ் பண்ணி அப்படி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் வந்துருங்க, நீங்க இந்த 5 வழி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருங்க. அப்படி அப்ப மக்களுக்கும் ஆண்டவர் மேல ஆசை வராது, ஆசீர்வாதத்தின் மேல ஆசை வரும். அப்போ ஸ்கிரிப்சர்ஸ வசனத்தின் படி நம்ம தியானிக்க வேண்டும். ஓகேங்களா? வசனம் என்ன போட்டிருக்குது அது மக்களுக்கு சாதகமாக அவங்க ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்களே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒருத்தர் அப்ப எப்படின்னா வேத வசனம் யாரை நமக்கு முன்குறித்து காட்ட வேண்டும்? இயேசுவை நம்ம காமிக்க வேண்டும். எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம்? நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இல்ல, இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. நிறைய நேரத்துல அது தப்பான ஒரு மோட்டிவ்ல இருக்கிறோம். நீங்க சபைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க சபைக்கு உங்களுக்கு சுகம்லாம், உங்களுக்கு எல்லாம் அது எல்லாமே செகண்டரி. But the ultimate main purpose of the church, or the main purpose of the scripture, the main purpose of the word of God, the main purpose of the worship, everything to know Jesus. இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் சபையை வச்சிருக்கிறார். இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு அந்த ஃபெலோஷிப் இருக்கு. இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் பைபிள் ஸ்டடி. இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாமே. இயேசுவை தெரிந்து கொள்வது. அப்போ whenever a particular teacher, a particular preacher, ஓகேங்களா, அவர் ஒரு வேத வசனத்திலிருந்து எடுத்து பேசும்போது இயேசுவை முன்னிலைமைப்படுத்தாம இந்த உலகத்தையோ உங்களையோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுத்தாங்கனாலே he is a false teacher. ஹல்லேலூயா. சிம்பிளா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சிம்பிள், அதாவது ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? அந்த வேத வசனம் எதுக்கு? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. அதுக்கப்புறம் தான் இயேசுவை அறிந்தால் மட்டும்தான் அந்த வசனம் என்னை இயேசுவுக்கு நேராக என்னை மாற்றும், இயேசுவுக்கு விரும்புற மாதிரி என்னை மாற்றும். அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். இன்னைக்கு இயேசுவை பத்தி நிறைய பேர் பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வசனம் இயேசுவை பாயிண்ட் பண்ண மாட்டேங்குது, வசனம் மக்களை தான் பாயிண்ட் பண்ணுதுன்னே தவிர, then it's wrong. If a particular preacher, ஓகேங்களா, அந்த வசனத்தை உங்களுக்கு சாதகமாக உங்களே டர்ன் பண்ணி உங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா then it's dangerous, then it's not from God. Every word in the Bible, it should link to the Jesus. இயேசு கிட்ட தான் போகும். ஓகேங்களா? So this is how you would found ஒரு particular sermon ஆண்டவர் கிட்ட இருந்து வருதா இல்லையா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா simple. If a particular preacher preaches a word of God that leads you to Jesus, then it's from God. ஓகேங்களா? If a particular preacher preaches from the word of God that leads to the world or to yourself or to the self, then it's from the demonic. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இதுதான் சிம்பிள். இது ஓகேங்களா? இந்த ஒரு பேஸ் நமக்கு மக்களுக்கு இல்லாதது நிமித்தம் எவனோ இன்னைக்கு நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. So that is where, because you are not strong in the word of God. வசனத்தை நீங்க இயேசுவை வசனத்தின் மூலமாக நீங்க இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா ஒருத்தரும் உங்களை வசனத்தின் மூலமாக வஞ்சிக்க முடியாது. அப்ப நீங்க வசனத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளாத நிமித்தம் வசனம் நீங்க நிறைய இடத்துல அந்த பிராமிசம் மட்டும் நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு 4 பிராமிசம் மனப்பாடம் பண்ணிட்டு 2 பிராமிசம் உங்க வீட்டு போர்டுல நீங்க தொங்க போட்டுட்டு ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரி ஃபால்ஸ் டீச்சர்ஸ் கடைசி காலத்துல உங்களை வஞ்சித்து கொண்டு போயிருவார்கள். So if he or she teaches on the scripture which doesn't point to Jesus Christ, then he is a false teacher. இதான் அல்டிமேட் பேசிக். இந்த பேஸ் வச்சு you would easily find, or you would usually understand where I am standing or which sermon am I listening, who is the teacher which I am listening every day. ஓகேங்களா? This is number 1. Second, ஓகேங்களா, செகண்ட் எப்படி இருக்குன்னா, are you being entertained more than learning about God or Bible? நீங்க சபைக்கு போறீங்க, அல்லது ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறீங்க, அல்லது ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போறீங்க, ஓகேங்களா, அங்க உங்களுக்கு என்டர்டைனா இருக்குதா,
அல்லது நீங்க ஆண்டவரை என்டர்டெயின் பண்றீங்களா? திஸ் இஸ் வாட் இட்ஸ் ரியலி மேட்டர். ஆண்டவர் என்டர்டெயின் பண்றதுன்னா ஆண்டவருக்கு பிரியற மாதிரி காரியம், ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்கள், நமக்கு நம்ம என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக சபைக்கு போறோமா, எனக்கு நல்லா இருக்கிறதுக்காக சபைக்கு போறோமா, அல்லது ஆண்டவருக்கு நான் வந்தனால நல்லா இருக்கிறதுக்காக சபைக்கு போறோமா? ஓகேங்களா? சோ இது ஒண்ணு சர்ச்சுக்கு போறது. இன்னொன்னு அங்க உள்ள ப்ரீச்சிங். அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து whenever they preach they always entertain you. உங்களை மட்டுமே அவங்க பேசி உங்களை அப்படியே சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அப்படியே உற்சாகப்படுத்தி அப்படியே அப்படியே உங்களை அப்படியே மலுக்கி நல்ல சுகர் எல்லாம் போட்டு கோட்டிங், நல்ல சுகர் கோட்டிங்ல கொடுத்து போப்பான்னு அப்படி அனுப்பி விடுறாங்களா? then they are entertaining you rather than correcting you. ஓகேங்களா? சபை எதுக்குன்னா வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் எதுக்கு நமக்கு ப்ரீச் பண்றாங்கன்னா they have to teach Jesus Christ. இயேசுவை டீச் பண்றதுக்காக தான் ஆண்டவர் டீச்சரா வச்சிருக்காங்க. வேதத்தை டீச் பண்றதுக்காக. அந்த டீச்சிங் வந்து லீட்ஸ் டு ஜீசஸ். இன்னைக்கு நிறைய வசனம் உங்களை லீட் பண்ணதுன்னா, அதாவது உங்களை பாயிண்ட் பண்ணிருச்சுன்னா then it's wrong. ஹல்லேலூயா. ஓகே, இது ஒண்ணு. மூணாவது, நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா they will not talk from the Bible. They will talk only from their past experiences. அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அல்லது வேற ஒருத்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஸ்டோரியை மட்டும் பேசி 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 வசனத்தை மேன்மைப்படுத்தாமல் கதையை மேன்மைப்படுத்துவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிலருடைய ப்ரீச்சிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் யாருமே ஜட்ஜ் பண்ண விரும்பல, பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரிசீவ் த கரெக்ட் வேர்ட் ஆஃப் காட். சிலர் பாருங்க, வசனத்தை பத்தியே பேச மாட்டாங்க, வசனமே வராது, எந்த வசனம் உள்ளால போயிருக்காது. ஆனா அவங்க ஸ்டோரி சூப்பரா சொல்லுவாங்க. மக்களுக்கு அந்த ஸ்டோரி மட்டும் தான் போயிருக்கும், வசனம் போயிருக்காது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன? நம்ம அதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு அவர் இதோட சூப்பரா பேசியிருப்பாரு, இதோட சூப்பரா ஸ்டோரி சொல்லுவார். ஓகேங்களா? So don't ever enticed with the story, but we have to carry it away with the word of God. வசனம் இல்லாமல் எந்த ஒரு ப்ரீச்சிங்குமே, அவங்க என்ன பெரிய அற்புதம் நடந்திருந்தாலும், என்ன அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல சூப்பரா நடந்தாலும், இஃப் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ அவங்களோட பாஸ்ட் லைஃபையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸைட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு சின்ன வசனத்தை சொன்னாங்க, ஆனா அதை பிடிக்கலைங்க, எங்களை வசனம் உள்ளாலே போலாம், அந்த ஸ்டோரி மட்டும் ஞாபகம் இருக்குன்னா, தென் you are listening to a false teacher. ஓகேங்களா? word of god எதுக்கு ஆண்டவர் நமக்கு வந்து ரியல், அதாவது தேவன் நமக்கு நிறைய போதங்களை எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா வசனத்தை போதிப்பதற்காக. சொந்த கதை, சோக கதை, அல்லது அவங்களுக்கு முன்னோர்கள் செய்த கதை, அதெல்லாமே ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம். பட் அதுவே உங்களுக்கு sermon ஆயிடக்கூடாது. Hallelujah. The sermon should be teaching the word of God and make people to understand Jesus. அதுதான் டீச்சிங்காவே இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து இன்னொரு பாயிண்ட். ஹல்லேலூயா. இன்னொன்னு, நம்ம லேர்னிங் அதாவது நம்ம சபைக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். அடுத்த பாயிண்ட் எப்படின்னா, ஆர் யூ லேர்னிங் ஹவு டு மேக் யுவர் லைஃப் பெட்டர் ஆர் லேர்னிங் அபவுட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ்? நிறைய பேர் சபைக்கு எதுக்கு போய் உட்கார்ந்துருக்க, ஒரு மீட்டிங் எடுத்துருப்பாங்க, என் லைஃப் அங்க போனா நல்லா இருங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் கோயிங் டு சர்ச் ஒன்லி டு மேக் யுவர் லைஃப் பெட்டர், தென் இட்ஸ் ராங் மோட்டிவ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்களோட லைஃபை பெட்டர் ஆக்குறதுக்கு மட்டும்தான் அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இஸ் a false teacher. ஓகேங்களா? நம்ம சபைக்கு எதுக்கு போறோம்னா, we have to learn about the life of Jesus. இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு சபை. இயேசுவை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கூட்டங்கள், இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? If a particular teacher teaches only about how I can increase in my life, how I can be successful in my life, how I can be live a better life, அது மட்டும் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா, then they are not from God. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த கடைசி காலத்துல 80% பேர் ஃபால்ஸ் டீச்சிங்குள்ள வந்துருவாங்க. நல்ல 80 to 90% நீங்க பாக்குறவங்க எல்லாருமே அவங்க பாத்தீங்கன்னா இயேசுவை பேசுறதை விட்டுட்டு நமக்கு வந்து, அதாவது நம்ம எப்படி முன்னேறலாம், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம், நம்ம எப்படி பெருசாகலாம், நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகலாம், எப்படி ஏன் கூடாரத்தை விரிவாக்குறது, அது மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, then they are the false teachers. ஹல்லேலூயா. ஓகேங்களா? சோ ஏன் இந்த டாபிக் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு வந்துச்சுன்னா, many have asked me, எப்படி நான் ஃபால்ஸ் டீச்சிங் கண்டுபிடிக்கிறது? அவங்களும் வேதத்துல தானே பேசுறாங்க, வசனத்துல தானே பேசுறாங்க, அவங்களும் வசனம் மாதிரி தானே பேசுறாங்க,
ஓகேங்களா? அந்த வசனம் உங்களை இயேசுவுக்கு கொண்டு போச்சுன்னா then they are the real teachers, then they are the teachers from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமா டீச் பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தம். ஓகேங்களா? if the verses, if the word of God is always talking about yourself, உங்களை பத்தியோ அல்லது நீங்க எப்படி பெட்டர் லைஃபை வாழணும், நீங்க எப்படி பெருசாகணும், நீங்க எப்படி ஆசீர்வதிக்கணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா you will never receive the Jesus. நீங்க இயேசுவை கேட்டதும் இல்ல, இயேசுவை கேள்விப்பட்டதும் இல்ல, உங்களை பத்தி தான் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா then they are not from God, they are from the Satan. Hallelujah. This is clear. Hallelujah. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஓகே. அடுத்தது, does the teacher make the Bible verse about you? எப்பவுமே அந்த வசனத்தை உங்களை, அதாவது உங்களை பாயிண்ட் பண்றது மட்டும்தான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? நான் சொன்ன மாதிரி அந்த வசனம், the word of God should points towards Jesus Christ. எவ்ரி வேர்ட். ஓகேங்களா? நம்ம ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மனம் திரும்பி இயேசுக்குள்ள கொண்டு போயிடணும். ஓகேங்களா? என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்கள் பேசினாலும் அது 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 இப்போ இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு ஹீலிங் வேணும், இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும், அந்த மிராக்கிளை நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட, அந்த ஹீலிங்கை ஃபோக்கஸ் பண்றதை விட ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஹீலிங்கும் மிராக்கிள் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஓகேங்களா? இதே ப்ராப்ளம் தான் இயேசு கிறிஸ்துவோட ஃபர்ஸ்ட் கம்மிங்ல நடந்தது. மெனி ஃபாலோட் ஜீசஸ் ஒன்லி பிகாஸ் இவர்கிட்ட போனா 5 அப்பம் 2 மீன் நிறைய மீன்லாம் கொடுப்பாருங்க, இவர்கிட்ட போனா ஹீலிங் நடக்கும், அதுக்காக மட்டும்தான் போனாங்களே தவிர, தட்ஸ் வை லார்ட் ஜீசஸ் இன் ஹிஸ் 3.5 years of ministry he never wants to have a testimony time. ஏன்னா மக்கள் வந்து ஆண்டவரை வார்த்தையை வச்சு தேட மாட்டாங்க, அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை வச்சு தேடாம அவர் பண்ற ஒர்க்ஸுக்காக தேடுவாங்க. ஓகேங்களா? அது so that is where it's very important. Many know Jesus through works. ஓகேங்களா? அந்த ஒர்க்ஸ், அதாவது அவர் பண்ண வேலை, அதாவது அவர் பண்ண அடையாளங்கள், வெளியரங்கமாக செஞ்ச கிரியைகளை வச்சு இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதன் மூலமாக நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. You should know the interior life of Jesus. You should know the inside life of Jesus. அதனாலதான் வேர்ட் ஆஃப் காட் நமக்கு முக்கியம். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்த ஏதோ வந்து டமால் டிமில் அந்த பவர் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர அதெல்லாம் 1% மட்டும்தான். அதுக்கப்புறம் மீதி 99% இயேசுவை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் செய்யற அந்த 1% வெளியல்ல, அதாவது வெளியில பண்ற அந்த கிரியைகளை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளே ஏமாந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? This is the one. Lot of things I want to talk. நமக்கு டைம் இருக்குமா தெரியல, but still I'll go a little fast. ஓகேங்களா? Are you feeling a sense of self motivation instead of relying on the God's strength? சில வந்து பயங்கர மோட்டிவேட்டா ப்ரீச் பண்ணுவாங்க. அப்படியே அந்த சர்ச்சுக்கு போனாலே உங்களுக்கு ஒரு பயங்கரமா ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த தெம்பு வரக்கூடாது, நீங்க தேவனுடைய பலத்தால நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க ப்ரீச் பண்ண, அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட ப்ரீச்சிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days தான் வேலிடே ஆகும். அதுக்கப்புறம் அவங்க சோர்ந்து போயிருவாங்க. திருப்பி சாட்டர்டே ஆனா உடஞ்சு போயிருவாங்க. திருப்பி சண்டே போனா ரீசார்ஜ். ஏதோ வந்து மொபைல நம்ம பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் முக்கால்வாசி பிலீவர்ஸ் இப்படிதான் சண்டே போய் சார்ஜ் ஆயிட்டு திருப்பி ஃப்ரைடே ஆனா சார்ஜ் டவுன் ஆயிரும், திருப்பி போய் சண்டே சார்ஜ் பண்றது. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் யூ ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் எமோஷனலி, தட் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகேங்களா? இப்ப செல்ஃப் மோட்டிவேட்டட்னா இப்ப காலேஜ்லயோ அல்லது உங்களோட ஆபீஸ்லயோ அல்லது ஜெனரல் பப்ளிக் மீட்டிங்ஸ்லயோ ஒருத்தர் பயங்கரமா அந்த பேச்சாளர்கள் எல்லாம் வந்து பேசுவாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணும் நம்மளே. இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்ல மார்க் வாங்கணும், இன்னும் நல்ல காலேஜுக்கெல்லாம் நம்ம போகணும், இன்னும் நல்ல பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும், அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவரு இப்படி பண்றாரு, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். ஓகேங்களா? So that will make you down. But if you started relying on the God's strength, you will grow from strength to strength. நீங்க செல்ஃப் மோட்டிவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒருத்தர் ப்ரீச் பண்றாருன்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணியே விட்டுட்டு இருக்கிறாருன்னா, யூ வில் ஆல்வேஸ் ஃபால் அண்ட் கோ பேக். உங்களுக்கு எல்லா சண்டேஸும் உங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் தேவை, இல்லாட்டி உங்களால வாழ முடியாது. ஓகேங்களா? அப்போ இஃப் யூ ஸ்டார்ட் ரிலையிங் ஆன் த காட் ஸ்ட்ரென்த், தேவனுடைய பலன் என்னன்னு அறிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க வந்து அவருடைய பலத்தால நம்பி முன்னேறி கொண்டே இருப்பீங்க. So if a particular person is talking about the motivation, self motivation மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, he is not from God. He is not sent by God. அப்போ அவர் வந்து தேவனுடைய பலத்தால தான் நம்ம இன்னைக்கு வாழ வேண்டுமே தவிர
எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு, அப்படியே 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 எனக்கு உணர்ச்சி வசம் பொங்கி அப்படி எந்திரிப்பாங்க. எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போனாங்க. இன்னைக்கு ஏன்டா வேலையை விட்டேன், எனக்கு ஊழியமே வேண்டாம், எல்லாம் வேண்டாம் ஓடி வந்தாங்க எனக்கு எத்தனையோ பேர் தெரியும். பிகாஸ் அவுட் ஆஃப் மோட்டிவேஷன் தே சூஸ் சம்திங் அண்ட் தே மிஸ் த கால் ஆஃப் காட். ஆண்டவருடைய அழைப்பு வந்து மோட்டிவேஷன் மூலமாக எடுத்த. சில பேர்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங் அந்த மோட்டிவேட்டா அப்படி கூப்பிடுவாங்க. அவங்களும் அப்படியே, நான் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லல, சிலர் ஆண்டவர் மீட்டிங்லயும் அழைச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய பேர் வந்து அந்த டைம்ல ஒரு மோட்டிவேஷன், ஒரு எமோஷனல் அவங்க டிசிஷன் எடுக்கிறது தான் இட்ஸ் டேஞ்சரஸ். ஃபுல் டைம் கால் கண்டிப்பாக இருக்கு, ஓகேங்களா? ஃபுல் டைம்ல ஆண்டவர் ஸ்பெசிபிக்காவே தெரியும். அது நீங்க மோட்டிவேஷன்ல போக மாட்டீங்க. ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி பேசுறதுனால நீங்க ஆண்டவருக்குள்ள வர மாட்டீங்க. ஆண்டருடைய அன்பினாலும் ஆண்டருடைய அழைப்பினாலும் நீங்க ஃபுல் டைமா போவீங்க. தவிர ஒருத்தர் மோட்டிவேஷன் உங்களை மோட்டிவேட் பண்ணி ஆண்டவருக்குள்ள வந்தீங்கன்னா யூ வில் நாட் ஸ்டாண்ட். ஒரு வருஷம் கூட உங்களால நினைச்சு நிற்க முடியாது. யூ வில் டெஃபினெட்லி ஃபால். ஹல்லேலூயா. ஓகே. Do you admire him more than the truth they are sharing? ஒரு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து அவர் ப்ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டைலு, அவர் பேசுற ஸ்லாங், அவர் பேசுற விதம், அவர் அப்ரோச் பண்ற விதம், அதை தான் நீங்க அட்மையர் பண்றீங்களா? அல்லது அவர் வாயிலிருந்து புறப்படுற அந்த வேத வசனத்தை நீங்க அட்மையர் பண்றீங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இஃப் இஸ் a false teacher, நம்ம வெளி தோற்றத்தை ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். அவரோட ஸ்டைல், அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவருடைய பேசுறது, அவருடைய ஸ்டைல், அங்க நடக்கிறது, அதோட உங்களை இமிடேட் பண்ண தோணும். பாருங்க அப்படி போற அவரே போல நம்ம நடப்போம், ஓகேங்களா? So that is the sign of a false teacher, ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பிரீச்சர் அவருடைய ஸ்டைல வெளியில இம்பார்ட் பண்ணாம தேவனுடைய வார்த்தையை தான் இம்பார்ட் பண்ணுமே தவிர, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேனுங்க, நாங்க அவர் வந்தாலே போதுங்க, அவர் எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை, அவர் வந்தாலே நாங்க வந்து ஏற்றுக்கொள்வோம். ராங், ஓகேங்களா? சோ இஃப் யூ ஆர் அட்மயர் மோர் தேன் த ட்ரூத் யூ ஆர் ஷேரிங், அவர் பேசுற அந்த வார்த்தையை விட அவரோட ஸ்டைல், அவர் தான் எங்களுக்கு பிடிக்குங்க, அவர் இருந்தாதான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் சர்ச்ல அந்த பர்டிகுலர் பாஸ்டருக்காகவே எல்லா சண்டையும் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் நல்லா இருக்கும். ஒரு பாஸ்டர் வெளியூருக்கு போயிட்டாருங்க, 2 வாரம் வர மாட்டாருன்னா ஒருத்தரும் போக மாட்டாங்க சர்ச்சுக்கு. அதான் பாஸ்டர் இல்லையே. அப்போ அங்க பாஸ்டருக்கு அவங்க பாஸ்டர் தான் பாக்குறாங்க தவிர அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பாக்குறது இல்ல. So that is where it's danger. இது 2 சைடு டேஞ்சர் இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது, do you emphasize experiencing God over knowing God through his word? அவங்க அந்த ஃபால்ஸ் அதாவது ரியல் டீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணும்போது அவங்க பேசுற வார்த்தையின் மூலமாக நீங்க ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான பிரசங்கம், ஓகேங்களா? அவங்க பண்ற ப்ரீச்சிங்ல நீங்க உங்களையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நீங்க ஒரு கனவு கட்டி, நான் இப்படி போட்டா நாளைக்கு ஆண்டவர் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாரு, எனக்கு வீடு கிடைச்சிரும், காரு கிடைச்சிரும், அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் த இம்பார்ட்டேஷன் ஆஃப் த ஃபால்ஸ் ஸ்பிரிட்ஸ். அங்க ஃபால்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக வருகின்ற அந்த ஃபால்ஸ் இம்பார்ட்டேஷன்ஸ், ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த மீட்டிங் டைம்ல பயங்கர ட்ரீம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் அங்க பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசுற பேச்சுல உங்களுக்கு உற்சாகம் தான், நாளைக்கு நான் BMW வாங்கிடுவேன், நாளைக்கு நான் வந்து அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன், அப்படி இப்படின்னு. அது எல்லாமே எமோஷனலா வர்றது. இட்ஸ் ஃப்ரம் த டிமானிக், ஓகேங்களா? சோ whenever a particular preacher is preaching, you have to experience God. அங்க பிரீச்சரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது, பிரீச்சர் யாருன்னே உங்களுக்கு தெரியக்கூடாது, ஓகேங்களா? அதே போல உங்களையும் நீங்க யாருன்னு தெரியக்கூடாது. That is the real word of God. அப்பந்தான் அந்த word of God ஆக்டிவ். உங்களை வந்து ஆண்டவருக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி உங்களை உலகத்துக்கு நேராக கொண்டு போகுது, பணத்துக்கு நேராக கொண்டு போகுது, உங்களுக்கு நேராக செல்ஃப் உங்களுக்கு நேராகவும் கொண்டு போயிட்டு இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்களா? These are the very important points. Hallelujah. So இதன் மூலமாக நாம அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை அறிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையான்னு பாக்கணும். இன்னைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன், ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்த்தோம், இதை தவிர நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? Am I listening to the false teachers? உண்மையாலுமே இத்தனை வருஷம் நம்ம வந்து நிறைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம் ஒவ்வொருத்தர்கிட்டையும், ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம இந்த பாயிண்ட், இந்த இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோமே, இந்த பாயிண்ட வச்சு யாராவது ஒருத்தர் ப்ரீச் பண்ணும்போது நான் என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேனா, அல்லது இந்த உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேனா? ஒருத்தர் ப்ரீச் பண்ணும் பொழுது எனக்கு எமோஷனலான டிசைர்ஸ் வருதா? அது எல்லாமே ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஓகேங்களா? So now you should know how to identify the false teachers. அவங்க வந்து
நல்ல ஒரு பிரசங்கியர் மாதிரி தான் வருவாங்க, வேர்ல்டு நம்பர் 1 இவாஞ்சலிஸ்ட் மாதிரி தான் வருவாங்க, அவங்க தான் உலகத்தை கலக்குனவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீங்க கலங்கிடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல பயங்கரமான வஞ்சகத்தின் ஆவி அவிழ்க்கப்பட்டிருக்கு. You should understand how this spirit, this is a greatest spirit. ஒரு எசபேலின் ஆவியை விட மோசமான ஆவி இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும். எசபேல் ஆவி கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இதை பார்த்தாலே எசபேல் ஆவின்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவங்க பார்த்து சாதாரண மக்களால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. They have to be in the presence of God. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களே அவங்களால கண்டுபிடிக்க முடியல யாருன்னு. அவங்களே வஞ்சித்து போயிட்டாங்களா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. Hallelujah. So that is where we should be very very careful. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ட்ரிகர் ஆயிட்டே இருக்கணும். நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன்னா, எனக்கு உள்ளால போற அந்த வசனம் தேவனுக்கு நேராக தான் கொண்டு போகுதா, என்னை எந்த ஒரு விதத்திலும் நான் வஞ்சித்து போகாதபடி கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம அந்த கேட்ட வசனத்தின்படி இனிமேல் நீங்க இதுக்கப்புறம் நீங்க யாரோட sermon நீங்க கேட்டாலும், ஈவன் இன்க்ளூடிங் என்னோட sermon நீங்க கேட்டாலும் வசனத்தின் படி இருக்க வேண்டும். இன்னொன்னு, அந்த வார்த்தை உங்களை இயேசுவுக்கு நேராக தான் கொண்டு போகணுமே தவிர பிரீச்சருக்கு நேராகவோ அல்லது உங்களை உலகத்துக்கு நேராகவோ கொண்டு போக கூடாது. So this is how you would find who are the false teachers or the false teachings. ஓகேங்களா? உங்களையே ஆண்டவருக்கு நேராக கொண்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஓகேங்களா, நீங்க கேளுங்க, நீங்க பணக்காரனாயிரலாம், நீங்க உங்களுக்கு ஆண்டவர் பணம் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு. அப்படி யாரு பிரீச்ச வந்தாலும் தயவு செஞ்சு அங்க எந்திரிச்சு போயிருங்க. வேத வசனம் தெளிவாக சொல்லுது, you should if you found he is a false teacher, better immediately remove from that place. ஓகேங்களா? நீங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? சில நேரத்துல ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார், சொல்லலாம். ஓகேங்களா? தனியா பிரைவேட்டா கூப்பிட்டு நீங்க சொல்லலாம். பட் அதே இடத்துல நம்ம ஊறிட்டு இருந்தோம்னா we would be also imparting that false things. Finally நம்ம ஆண்டவருக்கு மேல போக்கஸை விட்டுட்டு நம்மளை பத்தியும் உலகத்தை பத்தியும் தான் போக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம், மத்தவங்க ஆண்டவர் எதுக்கு தேடுறாங்க, அவங்களுக்காக தேடுறாங்க. நம்ம ஆண்டவர் எதுக்கு தேடுறோம், ஆண்டவருக்காக தேடுறோம். சோ இந்த போக்கஸை தான் அவன் மாத்தி இப்ப இந்த கடைசி காலத்துல ரீசெண்டா ஒரு 15 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டுட்டு நமக்காகவே இன்னைக்கு ஆண்டவரை வச்சுட்டு இருக்கோம். This is the greatest deception. Kindly wake up. நிறைய பேர் இன்னைக்கு இதுல போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாறிடுச்சு. இந்த ட்ராப்ல இருந்து வெளியில வரணும். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மாலை வேலைக்காக துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களோட நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. குறிப்பாக 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 4-6 போட்டிருக்கிற கள்ள போதகர்களோட கேரக்டர் என்னென்ன இருக்கும், அந்த கள்ள போதகளை எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், இதுவரைக்கும் நாங்கள் கேட்டது எல்லாமே கள்ள போதகத்திலிருந்து வருகின்றதான் என்று சொல்லி எங்களோட நீங்க பேசுனீங்க. அதற்காக நன்றி இயேசுவே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு நேராக வரும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய செவியிலோ எங்களுடைய சிந்தனையிலோ இந்த மாதிரி டீச்சிங்ஸ் ஏதாவது உள்ளால பேர்ந்தால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அது முற்றிலுமாக அகன்று போக உண்மை மட்டுமே போக்கஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கத்தக்கப்பனே. வசனத்தை அறிந்து கொண்டு வசனத்தின் சாராம்சங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வசனத்தின்படி வளர எங்களுக்கு கிருபை தாங்கத்தக்கப்பனே. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அப்பா உம்முடைய பிரசனத்தினால் மூடுங்க. உங்களுடைய விடுதலையின் கரம் அவங்க மீது அமரட்டும். எல்லா தடைகளும் உடைக்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்க எழும்பி வைராக்கியமான யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நேராக வரட்டும் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் சத்தியத்தின் முத்திரை அவர்கள் மீது வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை மட்டும் அறிகின்ற அறிவு அவர்களுக்குள்ளாக வளரட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பலத்தாளங்களை எடைக்கட்டும். சகல துதிகான மகிமை மாட்சிமல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.